வணக்கம். பிள்ளைகள். சரி, நாங்க இப்ப என்ன சொல்லிட்டோம்? கடவுள் வணக்கம். சரி, எல்லாரும் கும்பிட்டு கொண்டுருங்கோ. தொப்பை அப்பனை தொழவினை அருமே திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம், குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். சரி, அப்ப நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற அதிகாரம் என்ன அதிகாரம்? பிரியங்கா, மதுரா, ஈகை. அதில் எத்தனாவது குறள் படிக்க போறோம்? 7ம் 8ம். 7ம் 8ம். 7ம் 8ம். 7ம் 7ம். ஏழும் இல்லையம்மா, 7ம். 7ம். நீங்க சொல்ல 7ம். 7ம். 8ம். 8ம் சொல்லக்கூடாது. 8ம். உங்க மதுரா சொல்லுங்கம்மா, சக்கினா சொல்லுங்க. 7ம் 8ம். அப்படிதான் சொல்லணும். 7ம் சொல்லுவோம், 7ம் சொல்லக்கூடாது. திரும்பி சொல்லுங்க. 7ம் 8ம். சொல்லி பாருங்க, அல்லது அம்மாட 7ம் சொல்லி பழகும். சரியோ? சரி, 7ம் 8வது குறள் சொல்ல போறோம். அதுல ஈகையில வழியா கேளுங்கோ. டீச்சர் குறளை சொல்றேன். 7வது என்ன செய்ய வேணும்? பார்த்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அறிவு. விளங்கிச்சதோ? கேட்டுதோ? கேட்கலையோ? இன்னொரு வார்த்தை சொல்றதோ? பார்த்தூன் என்னது? பார்த்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. வணங்கிச்சோ? பார்த்தூன் என்று சொல்லி சொன்னால் பார்த்து ஊன், பகிர்ந்து. ஊன் அண்டா என்ன? ஊன் படிச்சிருக்கோம். ஊன் அண்டா என்ன? உணவு. ஊன் ஊன் இல்ல, ஊன்னா அங்க அங்க போன அடி இல்லையா? ஊன். பார்த்து ஊன் மரியவனை என்றால் நாங்கள் மற்றவர்களோடு, அதாவது நாங்கள் இல்லை, மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிட்றாக்களை. சரியோ? நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டால் எங்களை என்ன அணுகாது? தீப்பிணி அணுகாது. தீப்பிணி, பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. எது எங்களை அணுகாது? பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. எது எங்களை இப்ப கிளம்பு. பார்த்தோன் மரியவனை எது அணுகாது? பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. தீப்பிணி தீண்டல் அரிது. அப்ப
குரலாலேயே பதில் சொன்னா உங்களுக்கு விளங்கும். வடிவா கேளுங்கோ. பாத்தூன் மெரியவனை என்றால் என்ன? மற்றவர்களோடு தனது உணவை பகிர்ந்து என்றால் என்ன? பார்த்தார்கள். என்ன பகிர்ந்து உணவை சாப்பிட்டால் உண்பவர்களை என்ன நடக்கும் சொல்லுங்க குரலாலேயே. இப்ப பசி என்னும் தீப்பிணி. தீப்பிணி என்றால் என்ன? தீ இல்ல கேளுங்க, தீ என்றால் என்ன? கூடாது, அது நெருப்பு வர. தீப்பிணி என்றால் இங்கே தீய பிணி. பிணி என்றால் என்ன? வருத்தம். சாப்பாடு ஒரு வருத்தம் தானே. இப்போ வருத்தம் என்னது? பிணி என்றா நோய் பிணி. ரெண்டு விஷயம் இருக்கு. நோய் என்று சொல்லி சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்போம்? அது மருந்து குடிச்சா மாறிடும், திரும்பி வராது. பிணி என்று சொல்லி சொன்னால் என்ன? அது அண்டை கண்டதை குறைஞ்சு கொண்டு திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். அது உங்களை வருத்தும். பசி வந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு உடல்ல வருத்தம் இல்லையோ? அப்ப அது ஒரு பிணி, நோய். ஆனா அது எங்களை நாங்கள் உயிரோட வாழும் வரை அந்த பிணி எங்களுக்கு இருக்கு. அதுக்கு அதை அந்த பசியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்து இருக்கும்? இல்லை. ஆனபடியாதான் அது பிணி. இப்போ ஒரு வருத்தத்துக்கு மருந்து இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை சொல்றது பிணி என்று. இப்ப எங்களுக்கு தடிமன் வந்தால் அது நோய். தடிமன் என்னது? நோய். ஒரு வருத்தத்துக்கு மருந்தே இல்லை என்று சொல்லி சொன்னால் அது என்ன? பிணி. பிணி இல்ல, பிணி. சொல்லி பிணி. அப்ப தீப்பிணி என்று சொல்லி சொன்னால் என்ன? கூடாத நோய். ஏன் அது கூடாத நோய்? தீய நோய். தீப்பிணி என்றால் என்ன? கூடாத நோய். கூடாத நோய். ஏன் கூடாத நோய்? எங்களுக்கு பசி வந்தால் முதல்ல எங்களுக்கு என்ன வரும்? படிப்பென்ன ஒன்றும் என்னன்னு சொல்லி படிக்கவும் மைண்ட் வராது. முதல் பூரக்கிழமை சொன்னாங்க இல்லையோ? ஓகே, ஆரம்பியா. பசி வந்தால் எங்களுக்கு என்ன? மூளை வேலை செய்யாது என்றால் அறிவு இருக்காது. அதோட அறிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்க ஒழுக்கமா வாழுவோம்? இல்லை. ஒழுக்கமும் இருக்காது. ஒழுக்கம் இல்லையே. அதோட பசி வந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? உடல்ல நோய் வரும், தலையடிக்கும், வயிறெல்லாம் நோகும் இல்லையோ? மயக்கம் வரும். சரி, அப்ப அது நோய். ஆனா நீங்க இவ்வளவு யோசிக்கல பசி இன்றைக்கு. என்ன இப்படி யோசிக்கல இல்ல பசியை பத்தி? பாத்தீங்களா? இதாலதான் குழப்பம். அப்ப பசி என்றது என்ன? ஒரு நோய். ஆனால் எங்களுக்கு வருத்தம் வந்தால் ஒரு மருத்துவர், டாக்டர் மருந்து தந்தால் அப்பாடா எங்களோட வருத்தம் தீருது என்றால் எங்களுக்கு டாக்டர் நாங்க பெருசா கும்பிட்டு சொல்றோம். அதாவது வைத்தியரும் அவங்களோட உயிரை காக்குறவர். அவர் ஆசிரியர், வைத்தியர் ரெண்டு பேரும் முக்கியமான ஆட்கள் வாழ்க்கையில. யாரார் முக்கியம்? வைத்தியரும் ஆசிரியரும். வைத்தியர் முதல்ல ஆரம்பத்தில் ஆசிரியர், அடுத்தது எந்த வருத்தது படிச்சுதான் எந்த டாக்டர் ஆகணும். சரியோ? அப்போ ஒருத்தர்கிட்ட அந்த டாக்டர் போய் படிச்சுட்டு தான் அவர் டாக்டர் ஆவாரு. சரியோ? வாழ்க்கையில ரெண்டு பேரும் முக்கியம். அப்ப அந்த வாழ்க்கையில அவர் பெரியவர். யார் பெரியவர்? வைத்தியர். சரியோ? என்னடா அவர் உங்களை உயிர்த்தாரு. அப்ப அப்ப நீங்கள் ஒரு ஆட்களின் பசியை தீர்த்தால் நீங்கள் என்ன? வைத்தியர். ஏன்னா அவர் பசி என்பது ஒரு நோய். அப்ப நீங்க ஈஸியாக பசியை தீர்க்கலாம். அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் பசிய வாராத கஷ்டப்பட்டவைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நன்றி சாமி, என்ற வயிற்று சாப்பாடு தந்துட்டீங்களோன்னு சொல்லுவீங்க. இப்படிதான் சொல்லுவீங்க. கஷ்டப்பட்டவைக்கு நீங்க கொண்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நல்லா கஷ்டப்பட்டவைக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்களோ? இங்க உங்களை என்ன பேசுங்க தெரியுமല്ലോ? சாப்பாடு எல்லாம் அவைகளுக்கு நீங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா அவ என்ன சொல்லுவீங்க? அப்பா அவன் உயிரை காப்பாத்திட்டீங்களே. இந்த நான் சொன்ன இவ்வளவு நோயும் அவருக்கு இருக்குன்னு வருத்தங்கள் வரும். அதால அவன் உயிர் போகும், அறிவு இருக்காது, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க முடியாது. அதான் கஷ்டப்பட்டவே ஒழுக்கமா இருப்பினோமோ, ஊத்த ஒடுக்குகோள் போட்டுக்கொண்டு தானே இருப்பினோம். பார்த்திருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? அவையில வருத்துறது எது? பசிப்பிணி.
சரியோ? அப்ப அந்த பசிப்பிணின்றது பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப அதை உங்களால தீர்க்க முடியும் என்றால், இப்ப நீங்க எவ்வளவு பெருசு, அதான் உலகத்திலே அதான் சொல்லியிருக்கேன். உலகத்திலே கும்பிடக்கூடிய பேர் 2 பேர், மருத்துவர் அண்ட் ஆசிரியர். ஆசிரியர். அப்ப நீங்க சாப்பாடு கொடுத்தால் நீங்கள் ஒரு மருத்துவர் மாதிரி இல்லையோ? இந்த பசின்ற பிடியை நீங்க தீர்த்திருக்கிறீங்க. சரியோ? ஆம். ஆனபடியா தான் இங்க சொல்லப்படுது. அது என்னத்துக்கு இதை நான் திருப்பி சொல்றேன்னா, நீங்க எந்த ஒரு காலத்திலேயும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கீங்களோ உங்களோட மனசுக்கு சந்தோஷப்படும், கட்டாயம் கொடுக்கீங்க. சரியோ? அது என்னன்னா அவன் மனசுக்கு சந்தோஷப்படும். அதை எந்த காலமும் எதைத்தான் கொடுக்காட்டாலும் சாப்பாடு கொடுக்க இருக்கணும் எங்களுக்கு. அப்படி இப்படி காசு இல்லாம இருந்தாலும் என்ன நாங்களும் சாப்பிடுறோம், சாப்பிடுங்க கொஞ்சம் கொடுக்கலாம். அதைத்தான் நீங்க சொல்லப்படும். உணர்ச்சோ? ஆம். இதுல எல்லாம் உங்களோட ரத்தத்தோட கலக்கணும் ரமணன். சரியோ? அப்ப சொல்லுங்க. பார்த்தூர் மரியவனை, மரியவனையா மரியவனை இழுக்கமானவங்க பசி என்னும் மிச்சத்தை சொல்லுங்க. என்ன சொன்னது? என்ன அவையில தீண்டல், என்ன அவையில செய்யறாது? தீப்பணி, தீண்டல், பிணி. அப்போ பிணி, தீப்பணி, பிணி, பிணி, நி, 3 சொல்லு. தீப்பணி, தீண்டல், அரிது. அதுதான் தீண்டல். தீண்டல், அரிது. என்னது? பார்த்தூன் மரியவனை எது அணுகாது? பசி என்னும் திருக்குறள்ல சொல்லுங்க. எது அணுகாது? தீப்பிணி தீண்டல் அரிது. தீண்டல் என்று சொன்னா அவருக்கு வராது, அவரை தீண்டாது, அவரை வராது, அவருக்கு பசி வராது. அந்த தீப்பிணி நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த இப்படிப்பட்ட அந்த பசியை தீர்த்தால் கொடுத்த எங்களுக்கு நாங்க ஒரு நாளும் பசிக்கின்ற நோயாலும் வாட மாட்டோம். இந்த கருத்து என்ன? இப்ப இந்த குரல் இந்த கருத்துக்கு வாங்க. இப்ப உங்களுக்கு தீப்பிணியை பற்றி தான் முதல் விளங்கப்படுத்தினார். சரியோ? தீப்பிணி என்றால் அவ்வளவு கடுமையான பிணி, அதாவது மருத்துவர் மாதிரி நீங்க இருப்பீங்க. அப்ப இப்ப இந்த குரல் இந்த கருத்தை சொல்றோங்கோ. பார்த்தூன் மரியவனை என்ன? பார்த்தூன் மற்றவர்களோடு கஷ்டப்பவர்கள், நீங்க சொல்லுங்க வரதே. மற்ற கஷ்டப்பட்டவரோட உணவு கொடுத்து சாப்பிடுறவர்களை மரியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அவருக்கு அந்த பசி என்ற நோய் அவரை அணுகாது. அது கடுமையான நோய். பசின்றது கடுமையான நோய். இப்ப உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறபடியா உங்களுக்கு அது விளங்கி இல்லை. சாப்பாடு எங்களுக்கு இருக்கிறபடியா அது இல்லாதவங்க தான் அந்த அருமை விளங்கும். ஆனபடியா அந்த பிணி எங்களை ஒரு காலமும் வராது எங்களுக்கு. ஏன் வராது? ஏன் யாருக்கு வராது? கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தவர்களுக்கு ஒரு காலமும் என்ன சொல்லுவாங்க? ஒரு காலமும் பசியை என்று நீங்க சாதாரணமா சொல்லப்படும். பசி என்னும் கொடிய நோய் தீண்டாது. பசி என்னும் கொடிய, கூடாததல்ல, கொடிய கொடிய. சரியோ? அத கூடாதுன்னு சொல்றது இல்லை. என்னது? இப்ப கடும் காய்ச்சல் என்ன சொல்லுவோம்? கடுமையான காய்ச்சல் சொல்லுவோம் இல்லையோ? இது கடுமையான நோய். பசி என்றது கடுமையான நோய். ஏன்னா நீங்கள் அதை அனுபவிக்காதபடியா உங்களுக்கு அது தெரியல. ஏன் காரணம்? நீங்க நல்ல புண்ணியம் செய்தபடியா. சரியோ? அப்ப நாங்கள் மற்றவர்களோடு உணவை, இதான் கருத்துப்படிவா சொல்றோங்கோ. மற்றவர்களுக்கு, அதாவது கஷ்டப்பட்டவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் உணவை பகிர்ந்து உண்பவர்களுக்கு, நாங்களும் சொல்லாதீங்கோ, கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவை பகிர்ந்து உண்பவர்களுக்கு ஒருபோதும் எந்த நோய் வராது? பசி என்ற கொடுமையான நோய் வராது. அதாவது மற்றவர்களோடு உணவை பகிர்ந்து உண்பவர்களை
ஒருபோதும் இந்த கடுமையான பசி என்னும் கொடிய நோய் கொடிய நோய் அணுகாது, வராது, சேராது. நீங்க எந்த விதத்திலையும் சொல்லலாம் உங்களுக்கு விரும்புற மாதிரி. இப்ப விளங்கி சொல்ல இருக்கும். ஆம் அப்ப இப்பதான் இந்த குரல் இல்லாலும் உங்களுக்கு விளங்குது பசியின் அருமை. ஆம் அழகாலும் உங்களுக்கு அது விளங்க இல்லை தேசிங்க ஏன்னா அப்ப உங்களுக்கு தெரியுது இப்ப மற்றவங்க பசியை தீர்க்கிறது எவ்வளவு டாக்டரை விட நீங்க பெரிய ஆக்கள். டாக்டரை விடவே பசியை தீர்த்தால் பெரியவர்கள் அப்ப வழியாக்கணுங்க. சரி இது அப்ப பசியை தீர்க்கிறதால இப்படி மற்றவர்கள உயிரை காப்பாற்றுற இதுண்ட அருமையத்தான் அடுத்த செயல்படுத்துகிறோமோ. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இங்க வன்கணவர், கணவர் என்றால் என்ன என்ன உங்களுக்கு தெரியும்? கணவர் என்றால் என்ன? பிரெஞ்சிலயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க. மகி இல்ல அதான் நான் நினைச்சேன் நீங்க அப்படி நினைப்பீங்க. அப்படி இல்லை. வன் கண் அவர் இங்க அதை சேர்த்து சொல்லப்படுது. அதாவது வன் கண் அவர் என்று சொல்லி சொன்னால் என்ன? வன் என்றால் என்ன? இன்னென்றால் என்ன? இனிமைன்னு சொன்னோம். இன்சொல் இன்சொல் வன் சொல் தெரியுமில்ல உங்களுக்கு? இன்னென்றால் என்ன? நல்லது. வன் என்றால் என்ன? கூடாது. வன் கண் அவர் அதான் வன் கணவர் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப வன் என்றால் என்ன? கூடாத மனசு உள்ளவர் உள்ளது. அப்ப வன் கணவர்ன்றது என்ன? இங்க அதாவது வன் கண் அவர் அதை சேர்க்கணும். அவர் அதைத்தான் இங்க சொல்லுவது வன் கணவர் அப்படின்னு சொல்லப்படும். விளங்கிச்சோ? சரி, அது இந்த சொல்லு விளங்கப்படுகிறது. ஈத்துவர்க்கும் இன்பம் அறியார்கொள் என்றால் என்ன? ஈத்து உவர்க்கும் இன்பம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு கொடுக்கிறதால எங்களுக்கு சந்தோஷம். அதைத்தான் நான் இப்ப சொன்னமே நாங்கள் இந்த அதாவது தீப்பிடி என்றது பசி. அதை தீர்க்கிறது அது பெரிய ஒரு புண்ணியம். என்ன பசி என்றா எங்களுக்கு அறிவு போகுது, மூளை யோசிக்காது, ஒழுக்கம் வராது, உடல் எல்லாம் நோய், தலைவலி, மயக்கம், வயிற்று நோய் எல்லாம் வரும் இல்லையோ? அதோட அப்படி உயிரும் போகும். அப்ப இது டாக்டர்கிட்ட போக வேண்டிய மருந்தோ? இப்ப இந்த பசி நோய் வந்தால் நாங்கள் டாக்டர்கிட்ட போகணும் இல்ல. அது ஒருவர் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன துண்டு பான் தந்தாலே அது போயிடும். சரியோ? அப்ப இது கொடுக்கறதால அப்ப அவை உடனே நல்ல உஷாரா ஒழும்பினால் அது உங்களுக்கு சந்தோஷமோ இருக்குமோ இல்லையோ? இருக்கு. அவைக்கும் சந்தோஷம். பசியால நாங்க ஒரு சின்ன பான் துண்டு கொடுத்ததால அவையிலும் உஷாரா இருக்கு. ஒரு பான் துண்டு ஒரு தண்ணியும் கொடுக்குறீங்க, பச்சை தண்ணி கொடுக்குறீங்க. கொடுக்கறதால அவைகள் உஷாரா ஒழுங்குறதால எங்களுக்கு சந்தோஷம், அவைக்கும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அறிய மாட்டேன் நாம் யாருன்னு சொல்லப்படுது என்றால் அறியார்கொள் தாம் உடைமை என்று சொன்னால் தங்கட பொருள் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? வைத்திருந்து போட்டு அதை ஒருத்தருக்கு இப்படி பசியால வாடி கஷ்டப்பட்டு இருக்கிறவைக்கு சாப்பாடுக்கு கொடுக்காமல் அந்த காசை அப்படியே வச்சிருந்துட்டு அவையில் அங்க 80, 90, 95, 100 வயது வர என்ன செய்யணும்? அவை கொண்டு போய் நான் போயிட்டு இல்ல. அப்ப அதை இழக்கிறான். அத கணக்க சேமிச்சும் பேங்க்ல வச்சிருந்து ஒரு கால அவை மேல போய்க அது பேங்க்லயே தான் இருக்கும். அப்ப அப்படியே அவைகளுக்கும் அந்த பொருள் இல்ல. அதை உயிரோட இருக்கைக்குள்ளேயே மற்ற வேண்ட பசியை தீர்த்திருந்தால் அவைகளுக்கு என்ன வரும்? புண்ணியம் வரும், இருக்கைக்கு சந்தோஷம் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு ஒரு பயிர் உண்டு, ஒரு தாவரம் ஒன்று வாடி இருக்கு. நீங்க அதுக்கு தண்ணி விட்டால் இலை துளிர்த்து வடிவா இருக்க உங்களுக்கு பார்க்க சந்தோஷமா இல்லையோ? செய்து பார்த்துருக்கிறீங்களா? அப்படி வாடின ஒரு மரத்துக்கு தண்ணி விட்டு பார்த்துருக்கிறீங்களோ? அதுல எல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும். அப்போ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நாங்களெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டோம். வீட்டிலேயே சின்ன ஒரு கார்டன் இருந்தா
தண்ணி இல்லாம இருக்கிற மரத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டு பாருங்கோ, அது இலையெல்லாம் போட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அதே போல ஒரு ஆக்களும் என்ன சொல்லுங்க, பசியா இருக்கீங்க சாப்பாடு கொடுக்க அவன் முகம் அப்படி இருக்கும், சாப்பிட முடியாது. அந்த சந்தோஷத்தை அவருக்கு இல்லை. சரியோ, அவைக்கு அந்த சந்தோஷமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. மேலே அவள் காசு இல்லாத எங்கதான் விட்டுட்டு போயினும் அவைக்கு அடுத்த பிறப்புல பாவம் வரும். அதாவது அடுத்த பிறப்புல கஷ்டப்பட்டு பிறப்பினோம். நாங்க இப்படி நல்ல பிறப்பா பிறந்து இப்படி படிக்கிறதுக்கு அப்போ நீங்க போன பிறப்புல புண்ணியம் செய்திருக்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நம்ம இல்லோ, சில பேர் சரியா நோயா இல்ல அதெல்லாம் முந்தின பிறப்புல அவன் செய்த பாவங்கள் தான் இந்த பிறப்புல அவன் அனுபவிக்கிறது. அதனுடைய நாங்க இந்த பிறப்புல நாங்க நல்ல விஷயங்கள் செய்தால் தொடர்ந்து நாங்கள் பிறந்தாலும் நாங்க சந்தோஷமா போவோம். நல்லா படிச்சு கல்வி என்றது கற்கிறதுக்கு கடவுளின் தேவர்கள் வேணும். அப்ப நீங்க இப்படி படிக்கிறதுக்கே கடவுளின் தேவர்கள் இருக்கு. அதனுடைய இந்த புண்ணியம் எதால வருமங்களுக்கு இப்படி அடுத்த பிறவியில நாங்கள் படிச்சு நல்ல கஷ்டப்படாம வாழணும்டா இப்படிப்பட்ட புண்ணியம் நாங்க செய்வோம். இப்ப மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுற நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோம். அதை விட்டுட்டு அந்த காசை வச்சிருந்து என்ன சொல்லப்படுது, புகைக்குள்ள இழக்கிறவையல் இந்த சந்தோஷத்தை அறிய மாட்டாதவர்கள் தான் இந்த இரண்டாவது. இப்ப உனக்குதோ இப்ப கதையா ரெண்டே சேர்த்து சொல்லியிருக்கு கேளுங்க. இப்ப இந்த குரல் சொல்லுங்க கேளுங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். இப்ப உனக்கு இருக்கு என்ன யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் சொல்லணும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். வைத்து இழக்கும் இழக்கிறது என்ன தெரியும் தானே? வைத்து இழக்கும் வன்கணவர். வைத்து இழக்கும் வன்கணவர். ஓகே, சரியா? இதான் நீங்க சொல்ல போற குரல். நல்ல இன்ட்ரெஸ்டிங். இது ஸ்டோரி இல்லையோ? சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல நீங்க சயின்ஸ் மேத்ஸ் அதில் படிச்சுட்டு வரீங்க. ஒரு சேஞ்சுக்கு அப்ப இப்படியான விஷயங்கள் படிக்காட்டி தொடர்ந்து பள்ளிக்கூட பாடங்களை படிச்சு கொடுத்தா உங்களுக்கு தலை படிக்கும் இல்லையோ? தேசிக உங்களுக்கு இது கட்டாயம். இது சும்மா டிவியில அல்லது பாக்குறத விட இந்த நல்ல விஷயத்தை படிக்கணும். சரி, இப்ப இனி குரலுக்கு சொல்லுங்க. இவ கருத்து பிள்ளைங்க தான் என்ன ரெண்டும் எல்லாரும் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். மியூட் எடுத்து போட்டுருக்கோம். கேளுங்க. பார்த்தோன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அது டீச்சர் கருது சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். சரியோ? அடுத்தது என்ன? ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். அறியார்கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்து ஈதல் ஈத்து உவக்கும் இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் கொடுப்பதால் வரும் இன்பம் அறியார்கள். அதனால இன்பம் வரும் என்றதை அறியாதவர்கள் யார்? சொல்லுங்க, யார்? குரல்ல சொல்லுங்க. தாமுடைமை குரலாலேயே பொருளா சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. குரலே உங்களுக்கு இல்லையோ? ரமணன் சொல்லுங்க. பார்த்தூன் மறிய இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. கட்டிக்காரன். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். எக்ஸலண்ட். இப்போ நீங்க கிளாஸ்லயே பாடமாக்குறீங்க எல்லாரும் அப்படித்தான். இப்போ ரிஷிகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்ல தொடங்கி இருக்கீங்க. உங்களுக்கு அது பள்ளிக்கூடத்திலேயுமே வித்தியாசம் தெரியுமா? இது குரல் வேற, உங்களோட பள்ளிக்கூட படிப்பு வேற. சரியோ? அதனுடைய நீங்கள் வளர்ந்தோன்னு போய்விட திருக்குறள் படிக்கிறத நிப்பாட்டி கூடாது இல்லையோ? தேசிக்க
என்ன நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு உதவுதே இல்லையோ? டீச்சர் சொல்றபடி கேட்டால் உங்களுக்கு மூளை வளரணும். அது வேற விதம், இது வேற விதமா வளர்த்தும் போகும். இது உங்களோட வாழ்க்கைக்கு உதவும். இது வாழ்க்கைக்கு உதவும். உதவும். பள்ளிக்கூடத்துல படிக்கிறது நாங்கள் உழைச்சு நல்லா பணம் சேமித்து நல்லா வாழ்றதுக்கு உதவும். அப்ப நீங்கள் நல்லா படிச்சு உழைச்சு வர்ற பணத்தை அநியாயமா சில பேர் செலவழிக்கணும். அநியாயமா தேவையில்லாததுக்கு செலவழிக்கணும். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி காசு வந்தால் இதோட எல்லாம் இல்லாட்டி அந்த காசை எங்க கொண்டு ஒரு சும்மா சொல்லுவோம் மூவியல் பார்த்து வேற ஆக்கள் எல்லாம் கசினோ கொண்டு போய் பாட்டியலுக்கு போய் காசு தேவையில்லாம செலவழிக்கணும். ஆனா நாங்கள் இப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து அவைகளோட சந்தோஷமா பழகி அவைன்ற மனசு ஒரு கஷ்டப்பட்டவியல் சந்தோஷப்படுற முகத்தை பார்த்தால் எங்களுக்கும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அது நீங்கள் ஒரு இடத்துல போய் பெரிய உங்க நான் சொன்னது போல என்ன இடம் சொன்னாங்க. இப்ப உங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, எங்க போறீங்க, பெரிய ரெஸ்டாரண்ட் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஹாய் ஹூ என்று டான்ஸ் ஆடி சாப்பிட்டு வர சந்தோஷமும் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதால அவையில் சந்தோஷப்பட்டு உங்களை ஓகே வணக்கம் ஐயா நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றதால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ? இது சந்தோஷத்தை தரும். ரெண்டாவது எது ரெண்டாவது? ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா அவட்ட சந்தோஷத்தை பாக்குறது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தெரியும், அவைகளுக்கு வந்து எப்படி யோசனை இருக்கு. ஆனபடியா இதை நீங்க அறியறதுதான் இந்த திருக்குறள் வகையான விஷயம். ஆனபடியா ரெண்டுமே ஈக்குவல், உங்களுக்கு ரெண்டு கண் இல்லையோ? சரி, அப்ப நீங்கள் அதை சொல்லுவீங்களே என்ன இது அந்த முதல் 5 வாரம் யார் சொல்லுவீங்க? ஆற்றுவார், ஆற்றல், பசி, ஆற்றல், அப்பசி, மாற்றுவார். ஒரு அறிவிய பணிக்கிறேன் நான் அன்னைக்கு விட்டுக்கிறேன், நீங்க விட்டுருக்கோம். இதை வெள்ளிக்கிழமை கிளையில விட்டா நீங்க அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இதை விடலாம் முடியாது என்ன? சொல்லுங்க. லவின் சொல்லுவேன். லவின் சொல்லுங்க. நாளையும் செய்தி சொல்லுங்க. ஆற்றுவார் ஆற்றல், பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்புனி தூண்டல் அரிது. ஈட்டுவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஓகே, அடுத்த ஆள் சொல்ல போறீங்க. நாளையும் சகினா சைனா சொல்லுங்கம்மா. ஆற்றுவர் ஆற்றல், பசியாற்றல், அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின். ஆற்றார் இல்லாதவர் அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அழிப்பசி இன்றைக்கு அழிப்பசிக்கு என்ன சினனிமா படிக்கிறீர்கள்? இன்றைக்கு அழிப்பசி போன்ற கிழமை விளங்கப்படுத்தினான். இன்றைக்கு அதுக்கு சமனா என்ன விளங்கப்படுத்தினான் சொல்லுங்கம்மா? தீப்புனி. தீப்பினி. போன கிழமை என்ன படிச்சாங்க? அழிப்பசி. இந்த கிழமை தீப்பினி. அப்ப சொல்லுங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன். சொல்லுங்க. அத்தார் அழிப்பசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. புலி புலி புலி. மாற்றோன் மறிய பார்த்தூன் பார்த்தூன் பார்த்தில்லையம்மா, பார்த்தூன். பார்த்தூன் மறியவனை. பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்புனி தூண்டல் அரிது. ஈட்டுவக்கம் இன்பம் அறியார்கொல் அறியார்கொல்
உடை தம் உடைமை வைத்திலக்கம் வன்கணவர். அதான் கடைசி அப்ப படிக்கணும். விட்டு ரைட் கெட்டிக்காரு நாளை சொல்லிட்டு யார் சொல்ல போறீங்க ஃபாஸ்டா? நாளை துர்கா. துர்கா. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அழி பசி தீர்த்தல் அழி பசியா அழி அழி பசி தீர்த்தல் அகுட்டுருவன் பெற்றான் பொருள்வை புலி. பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீந்தல் அரிது. ஈட்டுவக்கம் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திலக்கம் வன்கணவர். எக்ஸலன்ட். பாத்தீங்களா? இன்னும் சொல்ல போறீங்களோ? 4 முண்டா பேசுங்க. லாஸ்டா சொல்லுங்க ரமணன். யாராவது சொல்லுங்க. ரமணன். ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பெற்றான் பொருள்வை புலி. நீங்களோட கரெக்ட் பண்ணுங்க மற்றார்கள். பத்தூன் மரி இவனை பசி என்னும் தீப்பிணை பாத்தூன் மரி இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். நீங்க இங்கதானே இப்ப பாடமாக்குறீங்க. கட்டிக்காரங்க நல்ல கவனம் உங்களுக்கு அட்டை வந்து கவனிக்கிறதானே இருக்கு உங்களுக்கு. சரி, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு விட்டு விடுறேன். டைம் இருந்தா இப்ப விடுறேன், இல்லைக்கு நைட் தான் விடலாம். சரியோ? நீங்க நாளைக்கு விடுங்க. இன்றைக்கு விட்டா 7 மணி நேரம் இன்றைக்கு விடுங்க. உங்களுக்கு எல்லாம் பாடம் தானே இல்லையோ? நான் விட்டா நீங்க உடனடியாக விட்டு விடலாம். டைம் டீச்சர் டைம் கொடுத்து நான் விட்டு விடுவோம். சரியோ? நெக்ஸ்ட் டைம் என்ன செய்வீங்கள்? வெள்ளிக்கிழமை இடையில கூட அதாவது நீங்க வியாழக்கிழமை இரவு மேபி வியாழன் இரவு வெள்ளிக்கிழமை நேரம் பார்த்துட்டு சொல்லுவோம் டீச்சர். சரியோ? ஓகே. என்னடா கணக்கு டீச்சர் மறந்து விடும், அதுக்கு போட்டணும் இதுக்கு போடணும் எல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். மேபி ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட. சரியோ? நெக்ஸ்ட் டைம் ஞாபகப்படுங்க. ஓகே ஓகே அப்போ நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர். நன்றி வணக்கம் அப்போ.